கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். திரும்ப ஒரு புதிய நாளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரே. இது ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம், ஒரு கிருபை. உங்களை யாவரையும் இந்த காலை நேரத்தில் வாழ்த்துகிறேன். இந்த செய்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதை எண்ணி நன்றி சொல்லுகிறேன். நிறைய சாட்சிகள் வந்து கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்போம். இந்த வார்த்தைகள் அநேகருடைய வாழ்வை உருவாக்கும் என்று நம்புகிறேன். உபாகமம் 11:25 உங்கள் முன் ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். No man shall be able to stand against you. உனக்கு முன்பதாக ஒருவனும் நிற்க முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தை இது. உங்களுக்கு முன்னால ஒருத்தரும் நிற்க முடியாது. ஏன்னா உங்களோட நான் இருக்கிறேன். உங்களை நான் நடத்தி கொண்டு வருகிறேன். நம் ஆண்டவர் விடுவிக்க கூடிய ஆண்டவர் மாத்திரம் அல்ல, எப்படிப்பட்ட பாதையிலும் நம்மை வழிநடத்தக்கூடிய ஒரு ஆண்டவர். ஏதோ விடுவித்து விட்டுட்டு வனாந்தரத்தில் விட்டுட்டு போய் விடுகிற ஆண்டவர் அல்ல. கடைசி வரைக்கும் நம்மை நடத்தி கானான் தேசத்தை அடைகிற வரை நம்மை நடத்துகிற ஆண்டவர் தான் நம் ஆண்டவர். இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ சோதனைகள் வந்தது, போராட்டங்கள் வந்தது. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு முன்னால ஒருத்தனுமே எதிர்த்து நிற்க முடியாது. ஏன்னா நான் உங்களுக்கு யுத்தம் பண்ண போறேன். நான் உங்களோடு கூட இருக்க போகிறேன். இந்த காலை நேரத்தில் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அதுதான். உங்களுக்கு முன் ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. ஒருவனின் வாழ்வின் பாதைகளிலே அநேக எதிர்ப்புகளை நாம் சந்திக்கலாம். அநேக கோலியாத்துக்களை நாம் சந்திக்கலாம். அநேக பார்வோன்களை சந்திக்கலாம். அநேக போராட்டங்களை நாம் சந்திக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருத்தனுமே உன்னை எதிர்த்து நிற்க முடியாது. காரணம், உன்னோடு கூட நான் இருக்கிறேன். உன்னோடு கூட நான் இருக்கிறேன். கடைசி வரைக்கும் நான் நடத்த முடியும். கடைசி வரைக்கும் ஆச்சரியமா உன்னை சுமந்து கொண்டு செல்ல என்னால முடியும். நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ள முடியும். இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, என்னோடு கூட வாங்கப்பா. எனக்கு முன்னாக இருக்கிற கோலி ஆத்துக்களை, எனக்கு முன்னாக இருக்கிற பார்வோனை, எனக்கு முன்னாக இருக்கிற செங்கடலை, எனக்கு முன்னாக இருக்கிற எரிகோ கோட்டையை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். நீர் என்னை வழிநடத்தும் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்கும் போது நமக்கு முன் எப்படிப்பட்ட சூழ்நிலை வேதனைப்படுத்தினாலும் நம் தாண்டி செல்லக்கூடிய பலத்தை ஆண்டவர் தருவார். கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உனக்கு முன் ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒருவரும் எங்களுக்கு முன் எதிர்த்து நில்லாதபடி நீர் எங்கள் பட்சத்தில் நிற்க கெஞ்சுகிறோம். உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்க கெஞ்சுகிறோம். நாள் முழுவதும் காத்துக்கொள்ளும். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க தொடுங்க, ஆசீர்வதிங்க, வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.